வணக்கம். இன்னைக்கு டே 2க்கு நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு டே 1ல நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கும்போது, நெறைய விஷயம் உங்களுக்கு புதுமையா இருந்திருக்கும். அது ஒரு நாள் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அங்கங்க உங்களோட சிந்தனைகள நீங்க ஸ்டாப் பண்ணணுங்கிற அது ஏதோ ஒண்ணு வந்து சொல்லியிருந்திருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள தடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க டே 2 பிராக்டிஸ கன்டின்யூ பண்ண முடியும். ஓகே. இன்னைக்கு டே 2ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்டின்னா, நம்மளோட உணர்ச்சிகள் அப்படிங்கிறது என்ன? அது எப்படி நம்மளோட சர்க்கரை நோய்க்கு காரணமா அமையுது? அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதை எப்படி சரி செய்யறது? இதுலேருந்து மீண்டு வந்தா, நம்மளோட ஆரோக்கியத்த தாண்டி வேற சில விஷயங்களும் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் அப்படிங்கிறது 2 வகையா இருக்கு. ஒண்ணு நல்ல உணர்ச்சிகள், இன்னொன்னு தேவையில்லாத உணர்ச்சிகள். உணர்ச்சிகளுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா, தேவையில்லாத உணர்ச்சிகள்ல எந்த உணர்ச்சி நம்மளோட டயபெட்டிக் சிம்டம்ஸ அதிகப்படுத்துதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கவலைக்கான உணர்ச்சிகள். 3 விதமான உணர்ச்சிகள நம்ம மெயினா எடுத்து பார்க்கலாம். ஒண்ணு பதற்றம், இன்னொன்னு பயம், இன்னொன்னு கவலை. கவலைக்கான உணர்ச்சிகள் நம்மளோட டயபெட்டிக் சிம்டம்ஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது சர்க்கரை நோயோட வீரியத்த அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல கவலைக்கான சிந்தனைகள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கவலைக்கான உணர்ச்சிகள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் டெக்னிக்கை நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, கவலைங்கிறதே நடந்து முடிஞ்ச விஷயங்களை உங்களை அறியாமையே உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணாலே இருக்காதுன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அதோட அடுத்த கட்டம் உணர்ச்சி அப்படின்னா இமோஷன்ஸ். இமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று முடிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அடுத்ததுக்கு நகர்ந்துட மாட்டோம். நம்ம ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்கிறத கொஞ்ச நேரமாவது பேசிட்டு போனதா ஒரு நிம்மதியே இருக்கும். அது ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடு. ஆனாலும் அது சந்தோஷத்தோட வெளிப்பாடுங்கிறது நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, எத்தனை தடவை பேசுறீங்க, அதோட முடிவுல என்ன நடக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு சோகமான விளைவுகள் நடக்குது. இப்போ நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க. இப்போ உங்களுக்கும் உங்க கணவருக்கும் மனைவிக்குமான ஒரு சண்டை வருது அப்படின்னா, இப்படி ஆயிடுச்சே நான் சரியா தான் பண்ணினேன், அவங்க தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு யார்கிட்டயும் சொன்னாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனாலும் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அங்க ஏதாவது தவறுகளோ இல்ல நம்ம இப்படி பண்ணிடக்கூடாதோ அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கவலைக்கான ஒரு சில மாற்றங்கள் மூளையில உருவாகுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்லோவா உங்க உடலுக்குள்ள சில விதமான ஹார்மோன்ஸ், அதாவது ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஹார்மோன் அப்படின்னா இப்ப சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசல், இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ்லாம் நம்ம பாடியில வந்து நெகட்டிவான சிம்டம் உருவாக்குது. அதே சமயத்துல நம்மளோட இன்சுலின் லெவல், நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல், இதைய தீர்மானிக்கிறதும் உங்களோட கவலைக்கான அந்த சிம்டம்ஸ் மட்டும்தான். கவலை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயத்துல இருக்கக்கூடிய வலிகளை உணர்வது தான் கவலை. ஏதோ நடந்து முடிஞ்சிருக்கும், அதுல போய் நல்லா கவனிச்சு அதுல வலியை மாத்திரம் எடுத்துக்குவோம். அது ரொம்ப கஷ்டப்படுத்தும், ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதுல வலியை உணர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க வேலையில இருந்தீங்க, வேலை போயிருச்சு அப்படிங்கும்போது ஐயோ வேலை போயிடுச்சுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து அதுல இருக்க வலியை மாத்திரம் அடிக்கடி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாமே கவலைக்கான சிம்டம்ஸ். இந்த மாதிரி சூழல்கள் நிறைய இருக்கும். அதுல எத்தனையோ முடிஞ்சிருக்கும், அதை திரும்ப கவனிச்சு பார்த்து அதுல இருக்க பெயினை உங்களுக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாவே டயபெட்டிக் சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இது ஒரு இமோஷன். கவலை, அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு இமோஷன். நம்ம அதையே ஸ்டாப் பண்ணி பழகணும். அதையே உள்ளுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு இமோஷன், ஹாப்பி இமோஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அதையே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஹாப்பி இமோஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டா இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் தடைப்படுமா அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு அது தடைப்பட ஆரம்பிச்சிருந்திருக்கும். உங்களோட சிந்தனைகளை அங்கே தடுத்தீங்கனாலே அங்கே நெகட்டிவ் இமோஷன்ஸ் வராது. அப்போ இந்த செஷன்லயும் ஏன் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அவேர்னஸ். நமக்குள்ள ஒரு சிந்தனை போய் அது கவலையா மாறிடக்கூடாது. கவலையா மாறிடுச்சுன்னா உங்களோட டயபெட்டிக் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகும்ன்றத அவேர்னஸாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் இமோஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்மளோட உடல் ஆரோக்கியம் எப்படி மாறுதுங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, பாசிட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, அது ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம். அதாவது நம்மளை யாராவது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறாங்க, நம்ம ஏதோ பண்ணோம் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, நமக்குள்ள வந்து ஒரு உற்சாகம். நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது அதில் ஒரு செலிப்ரேஷன், நம்ம திருப்தியாக பண்ணி முடிச்சிட்டோம், இல்லை அது பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு பிடிச்சி பண்ணியிருந்தோம், இல்லை அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு,
மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் ஒன்று உருவாகும். இந்த ஹாப்பினஸ் இந்த ஹாப்பினஸ் அது நடந்தால் தான் கிடைக்குமா? அதாவது இப்போ என்னை யாராவது சர்ப்ரைஸ் பண்ணணும், அப்போ என்னை யாருமே சர்ப்ரைஸ் பண்ணல, அப்போ உங்களுக்குள்ள என்னை யாருமே சர்ப்ரைஸ் பண்ணலையே, எனக்கு யாருமே ம், ஒரு gift கொடுக்கலையே, என்னை யாருமே புகழலையே, என்னை யாருமே பாராட்டலையே, நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூளைக்கு உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. ஹாப்பியாக இருக்கணுங்கிறது ஒரு அவேர்னஸ். அந்த ஹாப்பி கெமிக்கல் நடந்தாதான் உருவாகும் அப்படிங்கிறது கிடையாது. நடக்காமையே நம்மளால உருவாக்கிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த அவேர்னஸ்குள்ளே வந்துடணும். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஹாப்பி கெமிக்கல் உருவாகுது அப்படிங்கும்போது இந்த அவேர்னஸ்குள்ளே வந்துடணும். அதையே நம்மளே உருவாக்கிக்க முடியும். சூழல்கள் இல்லைனாலும் நம்மளே உருவாக்கிக்க முடியும். அப்படி உருவாக்க நீங்கள் முயற்சி பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து வெளியில் வர முடியும். எப்படி உருவாக்குறது? ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க காயப்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு எமோஷன் உருவாகும் இல்லையா? நெகட்டிவா கஷ்டமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டமான எமோஷன்ஸ் எப்படி உருவாகும்னா நீங்க அலோ பண்ணீங்கன்னா தான் உருவாகும். அது உங்களுக்குள்ள போய் சிந்தனையா மாறி உணர்ச்சியா மாறுறதுல உங்களோட அவேர்னஸ். அதை அலோ பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஹோல்டு பண்றதுக்கு நீங்க ரொம்ப முயற்சி பண்ணணும். உங்களோட ப்ரீத்திங், உங்க பாடி அவேர்னஸ்குள்ள ரொம்ப டீப்பா போய் பழக ஆரம்பிக்கணும். ஒரு அமைதியை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். எந்த விஷயமே உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள் மூளைக்குள்ளே போய் அது எந்த எமோஷனையும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்லோவாக எனக்கு ஹாப்பினஸ் வேணும், என்னை யாராவது மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அது நடக்காது. ஆனாலும் நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. என்ன பண்ணோம் அப்படின்னா 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஹாப்பி கெமிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹாப்பினஸ் மூலமாக தான் நம்மளோட மூளை செயல்படுது. அது மூலமாக தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ அந்த ஹாப்பி கெமிக்கலை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா 2 விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும். ஒன்று, நம்ம கூட இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறது. அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். அப்போ எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும். அது தவறாக இருக்கும், அது காயப்படுத்தும், அது கஷ்டப்படுத்தும், என்னாவது அவங்க பண்ணட்டும். பட் அந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரீடம் என்ன பண்ணுன்னா உங்களை அட்டாக் பண்ணுற அந்த நேச்சரை கம்மி பண்ணும். நீங்கள் கொடுக்குற ஃப்ரீடம் உங்களை இப்போ எங்கே காயமாகறோம், இவங்க என்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்ற இடத்துல காயமாகறோம். ஸோ அந்த சொல்லிட்டாங்கன்றதுக்கப்புறம் உங்களுக்கு அது அது வழியாக மாறி அது டிப்ரெசிவ் சிம்டமாக மாறி அதில் ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது உங்களோட சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா அது நம்மளுக்கு நடக்கவே கூடாது. எப்போன்னா நீங்கள் அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒருத்தங்களுக்கு செல்ஃப் கரெக்ஷன்னா தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளுதல். அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிஹேவியர். சில நேரம் நான் என்ன பண்ணும், என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியணும். நம்ம போய் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிஹேவியரே நீங்கள் கொடுக்குற ஃப்ரீடத்தில் தான் இருக்குது. அப்போ தேவையில்லாமல் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஹர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். இதையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, பாராட்டு, அடையாளம் இதையெல்லாம் அதிகமாக கொடுக்கணும். மதிப்பு, பாராட்டு அப்படின்னா அவங்களோட கூட இருக்காங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அவங்க கூட இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியாது. ஸோ அது ஒரு பெயினை கொடுக்கும். அதுவும் வலியாக மாறும். அந்த வலியும் என்ன ஆகும்னா டிப்ரெசிவ் சிம்டத்தை கொடுத்துரும். அதுவுமே உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் அதிகமாகிறதுக்கான ஒரு காரணமாக மாறிடும். இப்போ என்ன பண்ணோன்னா ஒருத்தங்களை கூட இருக்கும்போது அவங்கள என்ன மாதிரியெல்லாம் ரெகக்னிஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட இப்போ ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க, அதெல்லாம் அவங்கள சும்மா உட்கார வச்சு பாராட்டும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் உருவாக்கும். அதே மாதிரி அவங்க செய்கிற செயல்களை எடுத்து திரும்ப சொல்லி இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதை நம்ம பழக்கமாக மாற்றி இன்னும் அதோட அடுத்த கட்டத்தில் போய் அவங்கள பாராட்ட கற்றுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். இந்த கம்ஃபர்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கூட இருக்கவங்களுக்கு. ஏன் இதெல்லாம் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னா இப்போ தான் நீங்கள் எதுவும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தயாராகிக்குவீங்க. உங்களை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இந்த ஹாப்பி ஹார்மோன் உருவாகிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக மாறிடும். போராட்டங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம். என்னன்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். யாரும் பார்த்துக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னே நீங்கள் உங்களை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மருந்து தீர்ந்து போச்சு. இப்போ மருந்து வாங்கிட்டு வரணும்.
இப்போ நீங்கள் யார்கிட்டயோ சொல்கிறீங்க, உங்கள் பசங்கள்கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ சொல்கிறீங்க, அவங்க வாங்கிட்டு வர முடியல. இந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஒன்று வரும். ஐயோ நமக்கு யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த மாதிரி டென்ஷனில் தேவையற்ற டென்ஷன். இதுக்கு பதிலாக செல்ஃப்னா என்னன்னா, என்னை நான் தான் பார்த்துக்குவேன், எனக்கான வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன், எனக்கான சந்தோஷங்கிறது நான் தான் உருவாக்கிக்குவேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கான பேஷனை கண்டுபிடிக்கணும், நமக்கான விருப்பம், நமக்கான சந்தோஷம், நம்ம எந்த இடத்துல மகிழ்ச்சியா இருக்கோங்கிறது தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னோட சந்தோஷம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும்போது என்ன பேஷன்றதை கண்டுபிடிக்கும்போது அதுல மேபி சில நேரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்களும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த வெளியில போய் இடம் பார்க்கறது, ஒரு ரியல் எஸ்டேட் பத்தி பேசுறது, யாராவது பில்டிங் பத்தி சொன்னாங்கன்னா அதை கவனிக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துல அதுல டீப்பா போறது. அப்ப அந்த டீப்பா எதுக்கு போகணும் அப்படின்னா, மூளைக்கு தேவை இமோஷன்ஸ் கிடையாது. இமோஷன்ஸ்னா நெகட்டிவ் இமோஷன்ஸ் கிடையாது. அதுக்கு தேவை லோட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சது, பிடிச்சதுக்குள்ள இமோஷன்ஸ் இருக்கு, ஹாப்பி இமோஷன்ஸ் இருக்கு. பிடிச்ச விஷயத்தோட இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்னா ஏ டு ஜெட் அதோட தியரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, உங்களோட இமோஷன்ஸும் உங்கள் தியரியும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள புது விஷயத்தை உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸாக மாற்றிட்டிங்கன்னா உங்களோட மூளை பாதுகாப்பானதாக மாறிடும். இதுதான் எவல்யூஷனோட முக்கியமான கான்செப்டே. அதாவது எவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம உருவாகி வந்த விதம். இன்னைக்கு நம்ம இன்னும் ஆரோக்கியத்துக்கு தான் போவோமோ ஒழிஞ்சு, இன்னும் ஆரோக்கியத்தோட நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இன்னுமே ஷார்ப்பான பீப்புளாக தான் மாறுவாங்க. எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்சது ப்ளஸ் அதுக்கான தியரி அது ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்கும்போது நம்ம மூளை ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சொல்லிட்டே இருக்கிறது நேச்சுரலாக மாறிடும். அது ஒரு விஷயத்த உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்மளோட ஹாப்பி கெமிக்கலும் வேலை செய்யும். அதில் நம்ம ஒரு விஷயத்த ஆழமாக போகிறதுனால அந்த தியரி சயின்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு இன்னோவேஷனே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வாழ்க்கை ஒரு மாதிரி புதுமையாக மாறும். ஸோ அதுதான் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அடாப்டிவ் பவர், இட் இஸ் நாட் டயபெட்டிக்ஸ். டயபெட்டிக்ங்கிறது உங்களுக்குள்ளேருந்து எடுத்து இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் ஆழமாக போகும்போது அந்த இடத்துல சில இன்னோவேஷன் நடக்கும்போது அதையும் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரு பிளாகாக எழுதுறீங்க, இல்லை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஷேர் பண்ணுறீங்க. அந்த இடத்துல ஒரு 4 பேர் 10 பேர் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, அங்கே ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பி கெமிக்கல் தான் உங்களோட லாஞ்சிவிட்டி, அதாவது உங்களோட நீண்ட நாள் வாழ்க்கை. நீங்கள் எப்படி நீண்ட நாள் வாழ்க்கைக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும்போது தான் போவோம். இல்லைனா தான் நம்மளோட வாழ்க்கை வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதுவும் நோய்க்குள்ளே போய் மாட்டிக்குவோம். ஸோ நோய்க்குள்ளேருந்து மாட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட செல்ஃபை வந்து இன்னும் இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தயாராகிடணும். ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம பண்ணோம்னாலே ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சோகங்கிறது நமக்குள்ளே அலோவ் பண்ணிடக்கூடாது. இதை பயிற்சி பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்கள் ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்களோட ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட பிரெத் அப்படியே உங்களோட நாஸ்ட்ரில்ஸை டச் பண்ணி போகிற அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த மூச்சு காற்று மூக்கு துளைகளை பட்டு போகும்போது அந்த உணர்வுகளை மட்டும் ஃபீல் பண்ணி அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கீங்க. இப்போ அந்த உணர்வுகள், அதாவது அந்த மூக்குத்துளையில் மூச்சு காற்று படுற உணர்வு ஃபீல் பண்ணும்போதே உங்களோட ஆள் மனசில் ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பினஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த ஸ்மைல், அந்த ஹாப்பினஸ் அப்படியே போய் செக் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ உங்களோட ஹாப்பினஸ் வேறு எங்கெல்லாம் இருக்குன்றது அப்படியே வந்து போகுது. நீங்கள் நிறைய பேர்த்தோட பழகும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. யாருக்கு என்ன பேசணுமோ அந்த மாதிரி நீங்கள் பேசுறது, ஒருத்தங்களை உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணுறது, உங்களோட ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்குன்றத ஆழமாக நீங்கள் நம்புறது, இதெல்லாமே உங்களோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படியே கவனிக்கிறீங்க.
இப்போ அப்படியே உங்களோட கைகளை மட்டும் ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட வலது கையை கவனிச்சு ஒவ்வொரு விரலும் எங்கே டச் ஆகிருக்குன்றதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம உடல் இயல்பாகவே எங்கேயாவது படும்போது அங்கே ஒரு உணர்வு இருக்கும், கவனிச்சாதான் தெரியும். உங்கள் கைகள் எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த உணர்வுகளை கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. இடது கைகளையும் கவனித்து ஒவ்வொரு விரலும் எங்கே பட்டிருக்கோ அந்த உணர்வுகளை ஃபீல் பண்ணுறீங்க. முன்னங்கை முழங்கையெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அப்படியே டீப்பாக போய் கவனித்து பார்க்குறீங்க. உறவு சார்ந்து உங்களோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்துக்கூடையுமே உங்களோட இயல்பான அந்த கவனம், எல்லாத்துக்கூடையுமே பழகிற விதம், எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிற விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையே நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசை வருது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக மக்களோட பழகுறீங்க, பேசுகிறீங்க, எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறீங்க, மகிழ்ச்சிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்களோட ரைட் லெக்கை ஃபீல் பண்ணுறீங்க. ரைட் லெக்கோட ஒவ்வொரு விரலும் எங்கே பட்டிருக்கோ அந்த உணர்வுகளை அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. அப்படியே லெஃப்ட் லெக்கையும் கவனிச்சு ஒவ்வொரு விரலையும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. நல்லாவே உணர முடியுது. நம்மளோட உடல் உறுப்புகள் நம்ம தரையில் இல்லை எங்கேயாவது படும்போது அந்த இடத்த கவனிக்கும் போது அந்த உணர்வையும் நம்ம கவனிக்க முடியும். இப்போ அதை அழகாக உணர முடியுது. அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பேஷனை உருவாக்கி அதுக்குள்ளே ஆழமாக போகும்போது என்னெல்லாம் நீங்கள் இன்னோவேட் பண்ணுறீங்கிறத அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. நிறைய புதுமைகள், நிறைய சந்தோஷங்கள், மக்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை உங்களால் அதிகமாக உருவாக்கி கொடுக்க முடியுது. அதெல்லாம் உங்களோட ஹாப்பினஸ்ஸை அப்படியே அதிகப்படுத்துது. உங்களுக்குன்னு நிறைய மனிதர்கள் இப்போ உருவாகியிருக்காங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங் பண்ணி நெத்தியை கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே ஃபியூ டைம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ப்ரீத்திங் பண்ணிவிட்டு நெத்தியை கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணிவிட்டு நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு காம் ஸ்டேட்டில் கொஞ்சம் நேரம் இருக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேன்னும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் உங்கள் பாடிக்குள்ளே கொண்டு போயிருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ உங்களோட அந்த அமைதி இன்னும் அதிகமாகிறதையும் உணர முடியும். இப்போ இந்த ப்ராக்டிஸ் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே நீங்கள் அதிகமாக கொண்டு வந்துடணும். உங்களோட நாள் முழுக்க இருக்கக்கூடிய வேலைகளுக்கு நடுவில் உங்கள் கை கால்லாம் எங்கே படுது, உங்களுக்குள்ளே என்ன உணர்வுகள் உருவாகுது உடல் சார்ந்து அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நேரம் உங்கள் சிந்தனைகள் தடைபடுறதும் நீங்கள் நல்ல சிந்தனைகளை உங்களுக்குள்ளே ஓட விடுறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை காலையிலையும் நைட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸை நீங்கள் டீப்பாக போக போக தான் சிந்தனைகளை இன்னும் அழகாக மாற்றி அமைப்பீங்க. எப்போ சிந்தனைகளை மாற்றி அமைச்சிட்டிங்களோ அப்போத்துலேருந்து அதுக்கு அடுத்த ப்ராக்டிஸை இன்னும் டீப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். மறுபடியும் 3rd டே ப்ராக்டிஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.